ஆசீர்வாதத்தை அடையாளம் காணும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்மிடத்தில் வருகிற எல்லா நன்மைகளும் நம்மிடத்தில் வரத்தக்கது அல்ல. அதை நீங்க நல்லா புரியணும். ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, ஒரு பணம் வருகிறது, ஒரு உயர்வு வருகிறது, ஒரு மேன்மையான ஒன்று வருகிறது. God bless you, thank you அப்படின்னு சொல்லிட்டு பேரப்பட இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது தானா? பைபிள்ல நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கணும்ன்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன ஆசீர்வதிக்கணும், அது நீங்களா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் உம்மால் எனக்கு தரப்பட்டதாக இருக்கணும். நீர் விரும்பாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வர கூடாது. ஒரு அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஆலயத்திற்கு வரும் பொழுது வெறுங்கையா நீ என்ன செய்யப்படாது, வரப்படாது. வெறுங்கையா வரப்படாது. நீ ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு தருகிறதில் கர்த்தரின் பங்கை என்ன செய்யணும்? ஆமா, எழுதத்தக்க காரியம் இன்னும் சொல்லி வரல, நான் வரேன். நீ வரும் பொழுது காணிக்கை எடுத்துட்டு உன் கையின் பிரயாசத்தின் பலன், தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தின் கர்த்தருடைய பங்கை நீ எடுத்துட்டு வான்ட்ட. அதே ஆண்டவர் சொன்னார், நாய் விற்ற பணத்தை நீ கொண்டு வராதே. இவர் தானே கொடுக்க சொன்னார், இவர் தானே கொடுக்க சொன்னார். அதை சொல்லுகிறார், நீ கொண்டு வருகிறது நாய் விற்ற பணமாக இருக்கக்கூடாது. ரெண்டு, நீ வேசித்தனம் பண்ணின விபச்சாரம் பண்ணினதுனால் வந்த பணமாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு பணமும் ஆலயத்திற்குள்ளே காணிக்கை பெட்டிக்குள் வரக்கூடாது. கொடுங்கள் என்று சொன்னவர் இதை கொடுக்காதே என்று சொன்னார். அதே மாதிரி தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மிடத்தில் வரத்தக்கது. கைகளை உயர்த்துவர்களே, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்தணும், அடையாளம் காணணும். சில தேவனுடைய மனிதர்கள் அதை ரொம்ப அழகா அடையாளம் கண்டார்கள், அடையாளம் கண்டார்கள். சில அடையாளம் காண வேண்டியவர்களும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, அடையாளம் காண தவறி போனார்கள். நான் ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்று கவனிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 17ஆம் வசனம். அந்த சாப்டர்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது 1ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் 17 வசனங்கள் நீங்க நோட் பண்ணணும். ராஜா சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெகுமதிகளை தருவேன், நான் உங்களுக்கு பரிசுகளை தருவேன் அப்படிங்கிறார். ஆனா ஒருத்தர் சொல்றார், உன்னுடைய வெகுமதியை நீ வச்சுக்கோ, உன்னுடைய பரிசுகளை வேற எவனுக்கும் கொடு அப்படின்றார். ராஜாவினிடத்தில் இருந்து வருகிற கனம் ஒரு மனிதனால் என்ன செய்யப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், இந்த வருமானம் எனக்கு வேண்டாம், இந்த நன்மைகள் எனக்கு வேண்டாம். அநேகருக்கு எப்படியாகிலும் பணக்காரர்கள் ஆனால் போதுமே, எப்படியோ கடன் தீரணும், எப்படியோ வீடு வைக்கணும், எப்படியோ 4 சம்பாதிக்கணும், எப்படியோ அது எவனை கொன்னாலும் சரி, எவனை ஏமாற்றினாலும் சரி, எவன் வீடு வடமானம் வச்சாலும் சரி. ஆனா பைபிள் அதற்கு நமக்கு உரிமை தரல. எல்லா ஆசீர்வாதங்களும் தெய்வ பிள்ளைகள் அனுமதிக்கத்தக்கதல்ல. தானியேலுடைய இருதயம் நமக்கு வேணும். இந்த வெகுமதியை நீ வச்சுக்கோ, இந்த பரிசை வேற இவனுக்கும் கொடு, எனக்கு வேண்டாம். இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த வருமானம் எனக்கு வேண்டாம், இந்த சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம். இதுல சாபம் இருக்கு, இதுல சாபம் இருக்கு, இதுல அநீதி இருக்கு, இதுல தெய்வ கோபம் இருக்கு, இதுல வருத்தம் இருக்கு, எனக்கு வேண்டாம். நல்லா கவனிக்கணும். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்தே ராஜாக்களால் கொடுக்கப்பட்ட பரிசுகளினாலும் வெகுமதிகளினாலும், ஆமீன், உயர்வுகளினாலும் உயர்த்தப்பட்டவர் தானியேல். ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு சாப்டரை நீங்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு ப்ரமோஷனை நம்ம பார்ப்போம். எவ்ரி சாப்டர்ஸ், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அந்த மனுஷனுக்கு ஒரு உயர்வு இருக்கும். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலேயும் அந்த மனுஷனுக்கு ஒரு உயர்வு இருக்கும். அதையெல்லாம் தலைகுனிந்து ஏற்றுக்கொண்ட தானியேல்
இந்த மனுஷன் கொடுத்த வெகுமதிகளை அது உன்கிட்டயே இருக்கட்டும்ன்றாரே. ஏன் உனக்கு பொருள் தேவையில்லை? பொருள் தேவை உண்டு, ஆனால் இது தேவையில்லை. உன் வீட்டிலே கடன் இல்லை, கடன் இருக்கிறது, அல்லது தேவை இருக்கிறது. இந்த பணத்தினால் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நான் முன்வரவில்லை. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களை அடையாளம் காண